Good morning, dear students. How are you all? Hope you all are fine and happy because one exam நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க அப்படிதானே English test completely got over first chapter ஓடது first unit ஓட first test நீங்க எழுதி முடிச்சிருக்கீங்க. Already I have given the marks for your reading exam evaluate பண்ணி marks வந்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி இனி writing test and reading test வந்து add on பண்ணி marks 100க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தனித்தனி இண்டிவிஜுவலி உங்களோட மார்க்ஸ் வந்து அனுப்புவோம். ஓகே, யூ கேன் see that. நேற்றுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சது மாதிரி நாளைக்கு ஜஸ்ட் ஒன் டேல உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் முடியுது. ரைட்டிங் எக்ஸாம் மட்டும்தான், ரிட்டன் மட்டும்தானே சயின்ஸில். ஸோ அது நல்ல மாதிரி படிக்கணும். அதுக்கான ரிவிஷன் கிளாஸ் தான். போன கிளாஸே நம்ம சொல்லியிருந்தோம், அன்னைக்கோட அந்த போன வாரமே we have completed our first unit. So this week will be your exam அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம் அப்படிதானே. ஸோ டுடே இட்ஸ் ரிவிஷன். எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ்க்கெல்லாம் ரிவைஸ் பண்ணோமோ அதே மாதிரி சேம் ரிவிஷன் கிளாஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படித்தாலே கன்ஃபார்ம்டாக யூ கேன் ரைட் த எக்ஸாம் வெரி வெல். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். நான் ஜஸ்ட் லுக் இன் டு த மொபைல். சி, இந்த லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸோட பேசிஸ் என்ன நம்ம படித்தோம். இந்த லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் இந்த சாப்டர்லேருந்து நம்ம என்ன படித்து எடுக்க போகிறோம், இந்த மெயின் கண்டென்ட் என்ன லிவிங் திங்ஸ்னா என்ன, உயிரினங்கள்னா என்ன, அண்ட் நான் லிவிங் திங்ஸ்னா என்ன, உயிரற்ற பொருட்கள் என்ன, அதோட மெயின் 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லிவிங் திங்ஸ் do not eat, லிவிங் திங்ஸ் eat, லிவிங் திங்ஸ் grow, லிவிங் திங்ஸ் feel, living things breathe, living things have young one, living things move from one place to another. இதெல்லாம் நம்ம படித்தோம். அதே மாதிரி நான் லிவிங் திங்ஸ்க்கும் 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் இதோட அப்படியே ஆப்போசிட் வரும். ஞாபகம் இருக்கா? நான் லிவிங் திங்ஸ் do not eat, do not grow, do not move from one place to another, do not have young ones, do not feel, do not breathe. ஸோ அதோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பேசிஸில் தான் ஒவ்வொரு நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் லிவிங்கா நான் லிவிங்கான்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிதானே. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டுக்கோ சேர்க்கோ டேபிள்க்கோ நீங்கள் எழுதுகிற புக்குக்கோ உயிர் கிடையாது. அதே வந்து நீங்கள் என்ன பார்க்குற ஸ்மால் பெட் அனிமல்ஸ்க்கோ அல்லது வீட்டில் இருக்கிற நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு இதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் உயிர் இருக்குது அப்படிதானே. ஸோ இந்த பேசிஸ் வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. ஏதாவது ஒரு பொருள் பார்க்கும்போது அதுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு யோசிக்கும் போது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஞாபகப்படுத்தி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஒரு இவாலுவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம இதுக்கு தானே இந்த சாப்டர் படிக்கிறது. அஃப்கோர்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம், மார்க்ஸ் கிடைக்கிது கண்டிப்பாக. ஆனால் ஒரு சாப்டர்ல இருந்து என்ன நம்ம லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சாப்டர்ல இருந்து யூ கேன் ஐடென்டிஃபை வாட் ஆல் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். வாட் ஆர் நான் லிவிங் திங்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், வாட் ஆர் லிவிங் பீயிங்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிதானே. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக மைண்டில் வந்து நல்ல மாதிரி யூ ஹாவ் டு ஃபீட் ஆன். ஓகே, ஸோ நான் see your mobile screen. இதில் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில். லிவிங் திங்ஸ் ஓட சாப்டர் அந்த லிவிங் திங்ஸோட செஷன் முடித்ததும் living things need dash to grow, food to grow. All living things can move from one place to another. Living things cannot live without air. Butterfly is a living thing or living being. இது நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் உங்கள் நோட்ஸ் எடுத்து பாருங்க. அந்த சேம் இதுதான். என்ன டீச்சர் இது புதுசாக கொடுத்துருக்காங்க? நோ, நத்திங் டூயிங். எதுவுமே புதுசு இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸஸில் போன அந்த சேம் கொஸ்டின் ஆன்சர்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்கள் படித்தா போதும், நாளைக்கு எக்ஸாம் நல்ல மாதிரி எழுதலாம். அதே மாதிரி ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் லிவிங் திங்ஸ் cannot grow, ஃபால்ஸ். Living things have young ones, of course they have young ones, அப்போ true. Living things feel hungry, true. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் லிவிங் திங்ஸ் படிச்சப்போ நம்ம போன கிளாஸ்ல போன வாரத்தில் நடந்த கிளாஸ்ல கொடுத்தது. ஹோம் cannot move and grow. A chair cannot move as it is a non-living thing. Water is a
வாட்டர் பாடிஸ் எல்லாம் நான் லிவிங் திங்ஸ். அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு நினைச்சிட்டு வாட்டர் வந்து லிவிங் திங்னு எழுதி வச்சிடாதீங்க. வாட்டர் இஸ் அ நான் லிவிங் திங். ஓகே, நான் லிவிங் திங்ஸ் do not breathe. of course non living things do not breathe தெரியும் நமக்கு. we get food from plants தான் நமக்கு ஃபுட் கொடுக்குது. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்குறது பிளான்ஸ் தான், அப்படிதானே? சைக்கிள் இஸ் அ லிவிங் திங் அப்படியா? இல்ல, சைக்கிள் வந்து லிவிங் திங் கிடையாது. அதுக்கு it cannot eat or grow. am I right? So cycle is not a living thing. next பாருங்க, இதுவும் அதே சேம் கொஸ்டின் ஆன்சர். லிவிங் திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வாட் யூ மீன் பை லிவிங் திங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லிவிங் திங்ஸ் ரெஃபர்ஸ் டு எனி ஆர்கானிசம் தட் ஆர் அலைவ். உயிரோட இருக்கிற எந்த ஒரு ஆர்கனைசம், உயிரோட இருக்க எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம லிவிங் திங் அல்லது லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? give some examples. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ஸ் எக்ஸெட்ரா, இன்செக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அது வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த ரைட் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, வாட் யூ மீன் பை லிவிங் திங்ஸ்னா பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி வெரி ஈஸி. ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி give some examples of non-living things. books, toys, bus, air, rain, kite. அப்புறம் என்னெல்லாம்? வாட்டர் இருக்கு, sea, வாட்டர் பாடிஸ் எதுவுமே லிவிங் திங்ஸ் கிடையாது. அதெல்லாம் நான் லிவிங் தான். மவுண்டன்ஸ் இல்ல, தென் சேர், என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ நான் லிவிங் திங்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதணும். ஓகே, ரைட் எனி 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸோட அந்த லிவிங் திங்ஸோட அதே கேரக்டரிஸ்டிக்ஸ்ல டூ நாட்னு போட்டு ஆப்போசிட் பண்ணி எழுதுனா அது நான் லிவிங் திங்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும்ல? இனி அப்போ இந்த 5 கொஸ்டின்ஸ், வாட் யூ மீன் பை லிவிங் திங்ஸ், give some examples of living things, write any 3 characteristics of living things. அதே மாதிரி give some examples of non-living things, write any 4 characteristics of non-living things. இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கரெக்டாக படிச்சுக்கோங்க. படிச்சு எழுதும் போது தயவு செஞ்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா தெளிவா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு திருப்பி அதுக்கு ரிவைஸ் பண்ணி திருப்பி அதை சொல்லி கொடுத்து அது மாதிரி பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இது சொல்லி தரும்போது நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் எழுதும் போதும் இன்னொரு தடவை படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் டெஸ்ட்டில் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கமிட் பண்ணாமல் நீட்டாக அழகாக எழுதணும். சரியா? எல்லாரும் நல்லா எழுதக்கூடிய பசங்க தான். எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ யார்கிட்டயுமே எழுதி கேட்கக்கூடாது. எக்ஸாம் டைமில் அம்மா எழுதி கொடுமா, கை வலிக்குது, அப்பா, ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ. ஜஸ்ட் 25 மார்க்ஸோட டெஸ்ட் தான்மா. இங்கிலீஷ் மாதிரி 50 மார்க்ஸோட டெஸ்ட் இல்லை. ரிட்டன் டெஸ்ட் வெறும் 25 மார்க்ஸ் தான். அதனால ஈஸியாக எழுதலாம். எல்லாரும் ப்ராப்பராக ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக தெளிவாக இந்த ஸ்கிரிபிள் பண்ணி எழுதுறது, லாஸ்ட் மினிட்ல உட்காந்து அப்படியே ரஷ் அவுட் பண்ணி எழுதுறது, இது எதுவும் வேண்டாம். காலையில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வருதா, ஜஸ்ட் 2 hours தானே, அதில் ஒரு ½ an hour நீங்கள் உட்காந்தா 45 minutesல விஷயம் முடிஞ்சிடும். அவ்வளவு ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அந்த 25 மார்க்ஸுங்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் வரும். ஸோ அது ப்ராப்பராக உட்காந்து எழுதுங்க, நல்ல மாதிரி படிங்க. see your next page. is it non living or living? அது மாதிரி ட்ரீ மாதிரி ட்ரீ கேட்டிருக்காங்க. what is this? this is the tree. இதோட கொஸ்டின் வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பட்டர்ஃப்ளையும் ஃபேனும் இருந்தது இல்லை, அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து கேட்டால் எழுத தெரியணும். லிவிங் திங் வந்து ப்ரீத் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், எஸ் லிவிங் திங்ஸ் ப்ரீத், லிவிங் திங்ஸ் ஃபீல் அப்படின்ற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கேட்டால் எழுத தெரியணும். அதே மாதிரி மெயின் திங், ஒரு சில பிக்சர்ஸ் கொடுப்போம். அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு நீங்கள் லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கான்னு கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிக்க முடியும்ல? நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஏன்னா எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ், நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து பை ஹார்ட் பண்ணுறது ஓகே தான். ஆனால் பை ஹார்ட் பண்ணும்போதும் புரிஞ்சு படிக்கணும். ஓகேம்மா? ஆனால் அதோட ஒட்டி நம்ம புக்ஸில் இருந்தும் என்ன புரிஞ்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியணும்ல? அப்போ ஜென்ரலி ஒரு கொஸ்டின், அது ஜென்ரல் கொஸ்டின்றதும் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி ஐயோ என்ன கொஸ்டின் வரும் அது ஒன்றும் நினைக்காதீங்க. உங்களால் என்ன அட்டென்ட் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும்.
ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பிக்சர்ஸ் கொடுத்துட்டு இதில் லிவிங் திங் நான் லிவிங் திங் எதுன்னு கண்டுபிடின்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லிவிங் ஆர் நான் லிவிங்கில் இந்த கொஸ்டின் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ ட்ரீ. டஸ் இட் க்ரோ? எஸ், த ட்ரீ க்ரோஸ். டஸ் இட் ப்ரீத்? ப்ரீத் பண்ணுமா ட்ரீ? எஸ், அஃப்கோர்ஸ் இட் ப்ரீத். அதே மாதிரி டஸ் இட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்? நோ, ட்ரீஸ் கான் மூவ். ட்ரீஸ் கான் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்னு ட்ரீ மூவ் ஆகாதுன்னு நினச்சிட்டு உடனே நீங்கள் என்ன அது நான் லிவிங் திங்னு நினச்சிடக்கூடாது. ட்ரீ அதோட நேச்சர் என்ன, அது இன்னும் ஒரு இடத்துல நம்ம நட்டோம்னா அந்த இடத்துல நின்று வளர்றதான் அதோட நேச்சர். ஸோ அதுக்குன்னு அது நான் லிவிங் திங் ஆகாது. வேற எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து அதுக்கு இருக்கு. யங் ஒன்ஸ் இருக்கு, வாட்டர் அண்ட் சன்லைட் வேணும் வளர்றதுக்கு. அதே மாதிரி ட்ரீ வளர்ந்துட்டே இருக்கும், ப்ரீத் பண்ணும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரீஸ் லிவிங் திங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா நாளைக்குள்ள எக்ஸாம் நீங்கள் நல்ல மாதிரி எழுதலாமா. ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதே மாதிரி எக்ஸாம் டைம் வெறும் 2 hours தான். 9 AM-லேருந்து 11 AM அந்த 2 hours-உம் உங்களுக்கு இனஃப் டைம் தான். ஏன்னா 25 மார்க்ஸுக்கு தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ரொம்ப பெரிய எக்ஸாம் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் 25 மார்க்ஸுக்கு தான் எழுத போகிறீங்க. அந்த 2 hours-உம் உங்களுக்கு யூ ஹாவ் இனஃப் டைம் டு கம்ப்ளீட் அண்ட் சென்ட் இட் டு அஸ். தென் கொஸ்டின் பேப்பர் வந்து 850K. ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதியிருந்தீங்கல்ல அந்த சேம் ஃபார்மேட் தான். ஒரு 8:45 8:50 8:45 8:50 கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும் குரூப்பில். ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து ஒரு ஷீட் மாதிரி ரூல்ட் பேப்பரில் எழுதுனா ரொம்ப நல்லது. ஓகே, யூ கேன் ரைட் ஆஸ் யூ விஷ். ஆனால் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்போ ஒரு ஆன்சர் ஷீட் மாதிரி ஒரு ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கிளியராக லைன் மேலே நல்லா ஸ்கிரிபிள் பண்ணாமல் ஒழுங்காக உட்காந்து நல்லா பிடிச்சு பென்சிலை பிடிச்சு நல்ல மாதிரி எழுதுங்க. சரியா, நீட்டாக எழுதுங்க. இது டெஸ்ட் உங்களோட ரஃப் நோட் கிடையாது. ஸ்கிரிபிள் பண்ணி வைக்காதீங்க. டோன்ட் ரைட் ஆஸ் யூ விஷ். அங்கே இப்படியே எழுதி போகிறது அது எதுவும் வேண்டாம். எல்லாருக்கும் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருந்து பொறுமையாக எழுதுனா ப்ராப்பராக உங்களால் எழுத முடியும். ஸோ ப்ராப்பராக உட்காந்து நிதானமாக பேஷன்ஸாக இருந்து யூ ஹாவ் டு ரைட் த எக்ஸாம் கம்ப்ளீட்லி. அண்ட் ஆன்சர் ஷீட்ஸ் 11 o'clock அப்புறம் அனுப்பாதீங்க, எடுக்கவே மாட்டோம். இட் வில் நாட் பி கரெக்டட். கரெக்டாக நேற்றுக்கு எல்லாருமே ஒரு 10:45 அந்த டைமிங்குள்ளே முடிச்சிட்டிங்க. வெரி குட், கீப் இட் அப். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டும் எந்த டைமிங் நம்ம டெஸ்ட் எழுதுறோம் அப்படிதானே, எந்த டைமிங் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டைமிங்குள்ளே நம்ம எழுத முடிக்கணும். அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியும். அப்படிதானே, லாஸ்ட் மினிட்ல போய் எழுதுறது இது எதுவும் வேண்டாம். நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து 9 to 11. ஏன்னா நாளைக்குள்ள எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீக்கில் உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் 2 டெஸ்ட் தான். அதோட உங்களுக்கு முடிஞ்சிடும், கிளாஸே முடிஞ்சிடும், டெஸ்ட் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 days மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி 2 days வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நாளைக்கு இந்த வீக்கில் நாளைக்கு மட்டும்தான். ஸோ கொஞ்சம் அதுக்காக டைம் ஒதுக்கி உங்களோட ஸ்டடியிங் சென்ஸுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் எழுதுங்க. உட்காந்து எழுதி நல்ல மாதிரி கிளியராக எழுதணும். எழுதிட்டு பேரண்ட்ஸ் கரெக்டாக வந்து நீட்டாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. எந்த நம்பருக்கு அனுப்பணும்னா, எந்த நம்பருக்குமா அனுப்பணும் நீங்கள் எல்லாரும்? எந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆயிருக்கோ அந்த நம்பருக்கு. கொஸ்டின் பேப்பர் திருப்பியும் சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிற மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரைவேட்டாக அனுப்பணும். எப்போவும் சொல்கிறது தான், அபிஷா மிஸ்ஸோட கொஸ்டின் பேப்பர் கிடைச்சப்போ நீங்கள் அபிஷா மிஸ்ஸுக்கு அனுப்புனீங்க, ஒரு சிலர் மாற்றி அனுப்பியிருந்தீங்க. அதே மாதிரி அனுப்பக்கூடாது. எல்லாருமே ஒரே நம்பருக்கு தான் அனுப்பணும். உங்களோட EVS டீச்சர் ஷைனி மேமோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. அந்த மொபைல் நம்பர் எதுனா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எந்த நம்பர்லேருந்து அப்லோட் ஆயிருக்கு,
கொஸ்டின் பேப்பர் எந்த மொபைல் நம்பர்ல இருந்து வந்திருக்குன்னு பாருங்க, அந்த மொபைல் நம்பர் கிளிக் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க. அப்பதான் வந்து அவங்களால கரெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க எனக்கோ இல்ல வேற யாருக்கோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஆன்லைன் போகல பார்க்கலன்னா ஒருவேளை 11 அப்புறம் தான் பார்க்குறோம் அல்லது 1 ஆகுது அப்படின்னா கஷ்டம், அப்படிதானே? ஸோ அதுக்கு அதுக்கு பதிலா யூ கேன் சென்ட் யோர் ஆல்ரெடி யூ கேன் சென்ட் யோர் கொஸ்டின் ஆன்சர் ஷீட்ஸ் டு your EVS teacher's mobile number. That is fine. அப்போ அந்த கன்ஃபியூஷனும் இருக்காது, உங்களுக்கும் அந்த டென்ஷன் இருக்காது, எங்களுக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ கரெக்டாக உங்கள் டீச்சரோட நம்பர் மொபைல் நம்பர் பார்த்துட்டு அதுக்கு கிளிக் பண்ணி அனுப்புங்க. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இனி ஆன்சர் ஷீட்ஸ் எழுதும்போது பேரும் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. சரியா? உங்க மொபைல் நம்பர் தான் தெரியும். ஒருவேளை டீச்சர் கிட்ட எல்லாரோட நம்பரும் இல்லைன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பியில் படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கோட நம்பரும் ஷைனி டீச்சர்கிட்ட இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஏல சப்போஸ் யாரோட நம்பராவது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்க பேரை மேலே எழுதிக்கோங்க. எழுதும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதா? உங்க பேரை வந்து கண்டிப்பா ரெப்ரசன்ட் பண்ணுங்க டாப் ஆஃப் த ஆன்சர் ஷீட்ல. எப்பவுமே ஆன்சர் ஷீட்ஸ்ல நேம் இருக்கணும், அப்படிதானே? அந்த நேம் இருக்கிற டைம்ல அந்த கரெக்டா அந்த நேமை வந்து எழுதி என்ன சப்ஜெக்ட், ஒவ்வொரு கொஸ்டின் நம்பரும் நல்ல மாதிரி அடுக்கடுக்கா போட்டு கரெக்டா கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் ஆகாம ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு கரெக்டா நம்பர் போட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க பேப்பரை. ஓகே, அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ்ல உங்களுக்கு மார்க் வரும். ஸோ அதெல்லாம் இப்பவுமே நீங்க பழகுங்க, அப்போ கொஞ்சம் கூட ஈஸியரா இருக்கும். அப்புறம் ஆன்சர் ஷீட் அனுப்பிட்டோம் உடனே கரெக்ட் பண்ணலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க எப்போ கரெக்ஷன் முடிக்கிறாங்க, ஏன்னா 2 செக்ஷன்ஸ் இருக்கு, ஏயும் பியும் இருக்கு. ஸோ 2 பேரோட கரெக்ஷனும் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங்கோ நெக்ஸ்ட் டேயோ உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க ஆன்சர் ஷீட்ஸ், கரெக்டட் ஆன்சர் ஷீட்ஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து போட்டு உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். So after evaluation only your answer sheets will be sent. Don't worry, we'll be sending all your answer sheets properly. Okay ma? So மெயினா இதுல கவனிக்க வேண்டியது 9 to 11 தான் எக்ஸாம், அதுக்கு மேல இருக்காதுமா டைமிங். அதனால பார்த்து எழுதுங்க. கரெக்டா நேத்துக்கு எப்படி நீங்க பண்ணீங்க ரீடிங் எக்ஸாம் அதே மாதிரி நாளைக்கும் பண்ணணும். சரியா? அதே மாதிரி ரைட் யுவர் நேம்ஸ் at the top of your page and top of your answer sheet and write neatly, take the photos clearly and send it to which mobile number? உங்க EVS டீச்சரோட மொபைல் நம்பருக்கு அனுப்புங்க. எந்த ஃபோன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க திருப்பி நான் சொல்றது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு புரியணும். கொஸ்டின் நம்பர் எல்லாம் கரெக்டா இண்டிகேட் பண்ணி ப்ராப்பரா உட்காந்து எழுதுங்க. ஓகேமா? ஓகே, வெரி குட். ஸோ write your exams very well, study well and write, study, understand and then write your exams. Okay ma? Okay, that's it ma for your revision class. Revise all your question answers and all choose the best answer. Then what all is given, true or false, இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு, அதெல்லாம் பார்த்து படிங்க. இஸ் இட் நான் லிவிங் ஆர் லிவிங், இதெல்லாம் படிச்சு வச்சுட்டு நல்ல மாதிரி நாளைக்கு எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, நீங்க எல்லாரும் ஸ்மார்ட் அண்ட் ஆக்டிவ் கிட்ஸ், கண்டிப்பா நல்ல மாதிரி பண்ணிடுவீங்க. எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுமாரோஸ் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.